ப்ரைஸ் லார்ட். எல்லாத்துக்கிட்டேயும் ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கும்னு நினச்சேன். அதில் ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். என்ன அப்படின்னா, ரிக்ரெட். எல்லா லைஃப்லேயுமே ரிக்ரெட் இருக்குது. என் லைஃப்லேயுமே ரிக்ரெட் இருக்குது. இத்தனை நாள் நிறைய ரிக்ரெட் இருந்திருக்கு இத்தனை வருஷத்தில். அண்ட் இதுக்கப்புறம் என் லைஃப்பில் அந்த ரிக்ரெட்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் எனக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லா விஷயத்தையும் ஒரு லிஸ்ட்டு போட்டு பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் ஒன்று தான் இதுவும். அண்ட் ஐம் ஹாப்பி அபவுட் தட். நான் ஏன் இதை சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னா, நமக்கு ஒன்று பிடிக்கும், நம்ம ஒன்று செய்யணும்னு நினைப்போம். ஆனால் மற்றவங்களுக்காக நம்ம இதை பண்ணால் அவங்க என்ன சொல்லுவாங்க, நம்ம இதை பண்ணால் இவங்க என்ன சொல்லுவாங்க, நம்ம சுற்றி இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, நம்ம ஃபேமிலிஸ் என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு வேண்டாமே அப்படின்னு நம்ம விட்டுருவோம். ஆனால் அது கொஞ்ச நாள் போக போக அதே விஷயத்த மற்றவங்க பண்ணும்போது உங்களுக்கு ஃபீல் ஆகும், இந்த விஷயத்த நம்ம அப்பவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு. நான் இதை ஏன் விஷயத்துலேருந்து மட்டும் சொல்லலை, நிறைய பேர்த்த நான் அப்படி பார்த்துட்டு இருக்கேன். அதனால தான் இதை நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். லைஃப்பில் எந்த ரிக்ரெட்டும் வச்சுக்காதீங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்யுங்க. பிகாஸ் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அது நல்ல விஷயமா இருந்தால் மட்டும் போதும். கடவுள் உங்களை பார்த்துட்டு இருக்காருங்கிற ஒரு உணர்வு இருந்தால் போதும். கடவுள் மேல் நம்பிக்கை வச்சுக்கோங்க. பிகாஸ் அவரும் நீங்கள் வாசப்படுற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நிறைவேற்றுவார். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அது நல்ல விஷயமா இருக்கணும். நிறைய பேர்த்துக்கு உபயோகமாக இருந்தால் அது ரொம்பவே சந்தோஷமான விஷயம். நம்ம என்ன பண்ணாலும் அவங்க இதை சொல்லுவாங்க, இவங்க இதை சொல்லுவாங்கன்றது எதுவுமே நம்ம கண்டுக்க வேண்டாம். பிகாஸ் காட் நோஸ். அதை மட்டும் தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஷேர் பண்ணிட்டேன். லைஃப்பில் எந்த ரிக்ரெட்டும் வச்சுக்காதீங்க. ரிக்ரெட் இல்லாமல் வாழ்கிறது தான் நிம்மதியான வாழ்க்கைன்னு நான் நினைக்கிறேன். Bye.